ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ கர்லி ப்ளஸ் ஃப்ரிஸி ஹேர். இவ்வளோ ஒரு ஃப்ரிஸி ஹேரை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம், ஸ்ட்ரைட்னர் வச்சு எப்படி நம்ம வீட்லேயே வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக நான் வந்து சொல்லியிருக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த crocodile கிளிப். ஸோ இது வந்து crocodile கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 4 கிளிப் நான் வந்து எடுத்திருக்கிறேன். இல்லை உங்ககிட்ட கேட்சிங் கிளிப் இருக்குன்னா கூட நீங்க அது கூட எடுத்துக்கிடலாம். இதுதான் கண்டிப்பா வேணும்ட்டு கிடையாது. ஏதோ ஒரு கிளிப்பு, ஒரு 4 கிளிப் எடுத்துக்கோங்க செக்ஷன் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு டெயில் கோம். ஸோ மீடியம் சைஸ் பெடல் பிரஷ் ஒன்று, ஒரு டெயில் கோம் ஒன்று எடுத்திருக்கிறேன். இது வந்து S3+ அந்த வேரியேஷன்ல ஐகானிக்குடைய ஸ்ட்ரைட்னர் ஒன்று. அதுக்கப்புறம் என்னுடைய ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரிஸி ஹேர், கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஹேர் மூவ்ஸ் எடுத்திருக்கிறேன். இதை அப்ளை பண்ணிட்டு நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது என்னுடைய ஹேர் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஸ்ட்ரைட் ஆகிடும். ப்ளஸ் எனக்கு ஸ்டேயுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அதுக்காக இது ஒன்று எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹேரை 4 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துட்டு சென்டர்ல இருந்து இந்த இயர் வரைக்கும் ஒரு பார்ட்டா எடுக்கணும். அது வந்து இயர் டு இயர் செக்ஷன் சொல்லுவோம். இதை வந்து இப்போ 3 பார்ட்டா கிளிப் பண்ணிக்கலாம். நல்லா கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. ஸோ அப்பதான் வந்து நம்ம ஒரு பார்ட்டா வந்து எடுத்து ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்பயுமே வந்து பின்னாடி இருந்து பண்ணுங்க, பின்னாடி ஹேர்ல இருந்து பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரண்ட்ல நீங்க பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி பண்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறி ஆயிடும். அதான் ஃப்ரண்ட்ல தான் பண்ணிட்டோமே, பின்னாடி எங்க தெரிய போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து விட்டுருவோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைட்ல இருந்து பண்ணுங்க. டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிடணும். எப்பயுமே கீழே இருந்து மேலதான் நம்ம வந்து டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இப்படி மேல இருந்து நம்ம கீழே சீவும் போது மேல இருக்கிற டேங்கிள்ஸ் எல்லாம் கீழே வந்து ஜாஸ்தி ஆயிடும். ஸோ கீழே இருந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்றது தான் ஈஸி. அதுதான் கரெக்டான ப்ரொசீஜரும் கூட. ஸோ எனக்கு ஈஸியா ரிமூவ் ஆயிடுச்சா, டேங்கிள்ஸ் ஈஸியா ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஹேர் மூவ்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சமா. ஸோ ஹேர் மூவ்ஸ் அப்ளை பண்ணதுமே பாருங்க, என்னுடைய ஃப்ரிஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆயிருச்சு. ரொம்ப தின் லேயரா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தின் லேயர். அப்படியே திக் லேயரா எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து வேவி ஹேர் இல்லைன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்குது, இன்னும் பர்ஃபெக்டா ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் பெருசா எடுத்துக்கலாம், அதாவது திக்கா எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்மளுக்கு ஃப்ரிஸி ஹேர் அண்ட் ரொம்ப கர்லியா இருக்குது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தின்னா எடுத்தாதான் நல்லா ஈஸியா பண்ண முடியும். அது மாதிரி ஸ்டேயுமே வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தின் லேயரா எடுத்து பண்ணும்போது ரொம்ப ஈஸி. பாத்தீங்களா எவ்வளோ அழகா ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் நம்ம வந்து பண்ணா போதும், ஈஸியா ஸ்ட்ரைட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கிடலாம். நான் சின்ன சின்ன குட்டி குட்டி லேயரா எடுத்து பண்றேன். ஸோ ஒன் சைடு ஃபுல்லா நான் பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வீட்லயே வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிடலாம். நீங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது ரொம்பவும் ஸ்கேல்ப் கிட்ட கொண்டு போயிடாதீங்க. அது வந்து ரூட்ஸ் வந்து டேமேஜ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு 1 inch தள்ளியே நீங்க வந்து பண்ணுங்க, அதுதான் சேஃப். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக நான் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணி முடிச்சுட்டேன். நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஸோ இப்படி இருந்த ஹேர் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. ஸோ நான் சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான். ஸோ சேம் இதே மாதிரி நான் வந்து இப்போ இந்த சைடும் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஃபைனல் லுக் நம்ம வந்து பார்க்கலாம். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து நீங்க டெய்லியும் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஹேருக்கு நல்லது கிடையாது. ஒகேஷனலி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நானும் எப்பயாவது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படியே நீங்க வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஹேர் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஸோ ஹேர் மாஸ்க் வந்து வீட்லயே ஹோம்மேட் ஹேர் மாஸ்க்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க வந்து ஹேர் மாஸ்க்லாம் போடும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து டேமேஜ்ல இருந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ நானுமே வந்து ஹேர் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு டைமே இல்லாதனால. கண்டிப்பா நான் என்னென்ன ஹேர் மாஸ்க்லாம் யூஸ் பண்றேன்,
அது வந்து எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சு, ஸோ ஹேர் ஃபால் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஹேர் மாஸ்க் போட்டு அப்படின்ற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக செப்பரேட்டாக பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து இது லாஸ்ட் பார்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபைனல் லுக் வந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸி மெயின்டெனன்ஸும் கூட. நான் ஹேர் புட்டாக்ஸ்லாம் பண்ணி ஹேர் அப்படியே வந்து எனக்கு நாசம் ஆயிடுச்சு, பாதி ஆயிடுச்சு, ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அதனாலேயே நான் வந்து இப்போ அகெயின் நான் வந்து பண்ணுறதே இல்லை ஹேர் புட்டாக்ஸ்லாம். மேபி கொஞ்சம் எனக்கு வந்து ஹேர்லாம் ரீக்ரோத் ஆனதுக்கு அப்புறம் மேபி நான் வந்து பண்ணுவேன்னு நினைக்கிறேன். லுக் நான் வந்து என்னுடைய ஃபுல் ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணி முடிச்சுட்டேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ஸ்ட்ரைட்டன்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரெயிட் ஹேர்னா அவ்வளோ இஷ்டம். கர்லி ஹேர் வச்சுக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் வேணும், ஸ்ட்ரெயிட் ஹேர் வச்சுக்கிறவங்களுக்கு கர்லி ஹேர் வேணும். ஸோ இப்படி இப்படி மாற்றி மாறி இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். கர்லி ஹேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலேயே நான் வந்து அப்பப்போ வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.